அப்பாடா தூங்கி எழுந்திரிச்சாச்சு வா. அம்மா எனக்கு டீ கொண்டு வாங்கம்மா. அண்ணே அண்ணே டீ கேட்டியானே, அதுக்கு பதிலாக நான் ஒரு கடி ஜோக் சொல்கிறேனே. நீ கடிச்சனா ஒரே மிதியா மீச்சிருவேன். என்னண்ணே என்ன திட்டுற? அப்புறம் காலையிலே வந்து என்ன கடி ஜோக் சொல்லிட்டு இருக்க? தலை வலிக்குது எனக்கு. சரிண்ணா நீ கோபப்படாம இரு. நான் உனக்கு கடி ஜோக் சொல்லலை, அதுக்கு பதிலாக உன் மூளைக்கு ஒரு வேலை தரேன், அது சொல்லுறியா? சரி சொல்லு. உன் மூளைக்கு வேலை தர்ற மாதிரி நான் ஒரு விடுகதை கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்றியா? ஹே என்ன விடுகதையா ஏங்கிட்டயா? சரி கேளு நான் சொல்கிறேன். பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள், அது என்ன? இதை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே, எங்கேயோ ஆன்சர் தெரியுமே எனக்கு. ஐயோ தெரியலையே, நீயே சொல்லு. பிள்ளைங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்பா அண்ணனுக்கு நான் ஒரு விடுகதை போட்டிருக்கேன், அதுக்கு அண்ணன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியா? பேஸ் பேஸ் போடுங்க போடுங்க, எனக்கும் கொஞ்சம் சொல்லேன் அந்த விடுகதை. அதுவாப்பா, பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள், அது என்ன? அப்பா உங்களுக்கு தெரியுமாப்பா? தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்கப்பா. இதை நானும் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே, ஏதோ வருமே, ஞாபகம் இல்லையே தங்கம். சரிடா தங்கம், நீயே சொல்லுடா. ரெண்டு பேருக்குமே தெரியலையா? நானே சொல்றேன். பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள்னா வெண்டைக்காய். வெண்டைக்காய் பச்சை கலர்ல இருக்குமா, அதுக்குள்ள இருக்கிற விதை வெள்ளை கலர்ல இருக்குமா? இதுதான் ஆன்சர். வாவ் செல்லம், சூப்பர். என் பொண்ணு எவ்வளோ புத்திசாலியாக ஆக்கிட்டு வரா. சிஸ்டர் சூப்பரா விடுகதை சொல்றீங்க, நாளைக்கு ஒரு விடுகதை சொல்வீங்களா? ஓகே நாளைக்கு ஒரு விடுகதை சொல்றேன். இப்போ நான் ரூமுக்கு போய் யோசிக்கிறேன், சரியா? பாய் பாய். நல்ல வேலைப்பா, ரெண்டு பேருமே தெரியாதுன்னு நடிச்சிட்டோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் அடிக்கிட்டே போயிடுவா. ஆமாடா தங்கம், இல்லைன்னு வச்சுக்கோங்க அவள் கூட ரெண்டு சொல்லுவா விடுகதை, அதனால தான் நானும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம்ப்பா. ஓகே, நீ என்ன இன்னும் போகலையா ஸ்கூலுக்கு? கிளம்பு கிளம்பு. ஐயோ விட மாட்டாங்களே.